Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் நவராத்திரியின் 3வது நாள், அதாவது புதன்கிழமை. இந்த 3வது நாளில் நம்ம வணங்க வேண்டிய தேவி யார், இன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த 3வது நாள் நம்ம அந்த தேவியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரகாந்தா அப்படின்னு பேர். இவளுக்கு இந்த சந்திரகாந்தாக்கு பார்த்திங்கன்னா அவள் நெத்தியில் ஒரு அழகிய நிலா அந்த பிறை அவங்க வச்சுருப்பாங்க. நிலா பிறை வச்ச இந்த சந்திரகாந்தா என்ன மாதிரியான ஒரு தேவி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஞானத்தை கொடுப்பவள் அப்படின்னு, நம்ம மனசில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் அகற்றி நமக்கு ஞானத்தை கொடுப்பாள். நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தேவி தான் இந்த சந்திரகாந்தான்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பொதுவாகவே எப்பொழுதும் மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சந்திரகாந்தா ரொம்ப அவளை அதுக்காகத்தான் நம்ம அன்றைய நாளில் 3வது நாளில் நம்ம அவளை வணங்குறோம். ஏன்னா இப்போ நம்ம பராசக்தியை எடுத்துட்டாலே இந்த மகிஷாசுரன் அவ்வளோ பெரிய கொடூரன். ஸோ அவளுக்கே பல மனக்லேசங்கள் இருக்கும்போது தான் இந்த தேவிகள் எல்லாமே அவளுக்கு உறுதுணையாக இருந்து மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த மனக்குழப்பங்கள் அகலுவதற்காகத்தான் இன்றைக்கி 3வது நாளில் இந்த சந்திரகாந்தா அப்படிங்கிற இந்த தேவியை நாம் வணங்குகிறோம். இவங்க ஒரு பெரிய சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தேவி. இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் சொல்கிறாங்க. இதை ராயல் ப்ளூ அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறம். நம்ம இங்க் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ப்ளூன்னு சொல்லலாம். ஸோ இந்த நீல நிறம் இந்த அம்பாளுக்கு கொடுத்துருக்கிறதே எதுக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மாயையிலிருந்து நாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அம்பாளுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக அரிசியினால் ஆன ஏதாவது ஒரு இனிப்பு வகையே செய்யணும் நைவேத்தியத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் அவல் கூட செய்யலாம். இந்த அவலை நம்ம ஊற வச்சு இதை வெல்லத்தில் அவல் பாயசமாக நீங்கள் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி பாயசம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி பாயசத்தில் இல்லை சக்கரை பொங்கல் கூட பண்ணலாம். இன்றைக்கி இந்த அம்பாளுக்கு கண்டிப்பாக அரிசி வெல்லம் கலந்த ஒரு நைவேத்தியம் வைத்து வழிபட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அண்டு இன்றைக்கி இவளுக்கு நீல நிறம் அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த நீலோத்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர். இந்த லில்லியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நீல நிறத்தில் இந்த லில்லி இருக்கும். அது கிடச்சதுன்னா அந்த மலரை வைங்க, இல்லை சங்கு புஷ்பம் வச்சுக்கலாம். இப்போ கதம்பத்தில் வச்சு கட்டுவாங்க பாருங்கள், ஒரு மாதிரியான ஒரு வைலட் கலரில் ஒரு பூ, அது கூட வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம நீல நிறத்தை எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சந்திரகாந்தாங்கிறவ குறிப்பாக இன்றைய நாளில் இந்த மாதிரியான எல்லா விதமான நீல நிறத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிறதே மனக்குழப்பத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காகத்தான். இந்த நீல நிறத்தில் நம்ம இன்றைக்கி நம்ம ஆடை அணிந்தும் பூஜை பண்ணலாம். அம்பாளுக்கு நீங்கள் விளக்கு பூஜை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கலச பூஜை பண்ணுறீங்கனாலும் இன்றைக்கி நீல நிறம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நம்ம மாவில் தேங்காய்லாம் வைக்கிறாங்கல்ல, அது மேலே அந்த நீல நிற ப்ளவுஸ் பிட்டை போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் பிட்லாம் நீங்கள் போட்டு பண்ணுறீங்களா, இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நவராத்திரிக்கும் நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்தலாம். இதை யாருக்கும் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வச்சு கொடுக்காதீங்க. அண்ட் இன்றைக்கி சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வச்சு கொடுக்கறது எல்லாமே நீல நிறத்தில் ஒரு வளையல், இல்லை நீல நிறத்தில் ப்ளவுஸ் பிட்டு, நீல நிறத்தில் ஏதாவது டப்பா, இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீல நிறத்தில் இன்றைக்கி நம்ம வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நமக்கு நீல நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளூ கலரில் நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் அரிசியும் வெல்லமும் கலந்த இந்த நைவேத்தியத்தை நமக்கு பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நீலோத்காரி இந்த நீலோத்பவம்லாம் சொல்கிறது இன்றைக்கி
இந்த நீலாதேவி அப்படின்னே சில தேவதைகள் வந்து உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளாக் மேஜிக் இருக்கிறது, இல்லை வீட்டில் வந்து திருஷ்டி தோஷங்கள் இருக்கிறது, பில்லி சூன்யம் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த நீலாதேவி வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாள். ஸோ இன்றைய நாளில் மனசில் இவளை பிரார்த்தனை பண்ணிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லலாம், திரிசதி, அதே மாதிரி தேவி மகாத்மியம், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி அம்பாளை வழிபாடு செய்து அவளை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நம்ம என்ன காரியத்திற்கு எடுத்து இந்த நவராத்திரி பூஜைகள் செய்கிறோமோ அது அனைத்தும் நமக்கு நன்மையை தருவதற்கான பலனையே வந்து நமக்கு கொடுக்கும். இன்றைய நாள் இந்த 3வது நாள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 3வது நாளில் இந்த சந்திரகாந்தா வந்து அந்த தேவி வந்து ரொம்ப உக்ரமான ஒரு தேவத்தை தான். ஆனால் இவளை வழிபாடு செய்தால் நமக்கு மனசாந்தியை கொடுப்பாள். தேவைப்பட்ட எல்லா வகையான இந்த சத்ருக்களை எல்லாம், நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் சத்ருவை எல்லாரையுமே இவ வதம் பண்ணுறதுக்கான ஒரு தேவி அப்படின்னு சொல்கிறவ தான். ஸோ இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை, ஆனால் நம்ம நாளைக்கு புதன்கிழமைக்கான வழிபாட்டை தான் நம்ம சொல்கிறோம். மா சந்திரகாந்தாவை இப்படிப்பட்ட முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எல்லாமே இந்த நவராத்திரியில் நீங்கள் வேண்டினது கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் 3வது நாள் நவராத்திரியில் மா சந்திரகாந்தாவை எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான நெய்வேத்தியம் செய்ய வேண்டும், என்ன மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும், இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.